வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குஜராத் மாருதி சுசுகி ஆலையில் மின்சார கார் உற்பத்தி துவக்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இந்திய பொருட்களுக்கு நாளை முதல் கூடுதல் வரி விதிப்பு அமல். அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவக்கி வைத்தார். நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் பள்ளியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றனர். பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோர் மாணவர்களுடன் சேர்ந்து உணவு உட்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், காலை உணவு திட்டம் ஒரு செலவு அல்ல, இது ஒரு தமிழ் சமுதாயத்திற்கான முதலீடு என தெரிவித்துள்ளார். இந்த காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளில் மாணவர்களின் வருகை மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் அதிகரித்துள்ளதாக கூறினார். மேலும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட நமது காலை உணவு திட்டம் பின்பற்றப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தமிழ்நாட்டை போல் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாடல் அரசு தொடங்கணும். இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால், ஆட்சி பொறுப்பேற்ற சில நாள்ல ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. இன்னும் கொஞ்சம் எருமைப்போடு சொல்லணும்னா, இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க. புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம். ब्रेकफास्ट स्कीम जो रूरल में तो पहले ही चलती थी, लेकिन अर्बन बच्चों के लिए ब्रेकफास्ट की स्कीम जो शुरू हुई है, उसके लिए मैं बहुत बहुत बधाई देता हूं. बहुत कंग्रेचुलेशंस सर. அகமதாபாத் அருகே மாருதி சுசுகி ஆலையில் மின்சார கார் உற்பத்தி யூனிட்டை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே மாருதி சுசுகி ஆலையில் மின்சார கார் உற்பத்தி யூனிட்டை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரூபாய் 5477 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி குஜராத் மாநிலத்திற்கு சென்றிருந்தார். அகமதாபாத்தின் நரோடாவில் இருந்து நிக்கோல் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். இந்நிலையில் ஹன்சல்பூரில் உள்ள மாருதி சுசுகி ஆலையில் விட்டாரா எனப்படும் பேட்டரி மின்சார கார் உற்பத்தி யூனிட்டை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மாருதி விட்டாரா ஜப்பான் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு இந்த எஸ்யூவி மின்சார வாகனம் சந்தையில் அறிமுகமாக உள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீலக்குடியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் சுமார் 3000 பேர் கல்வி பயின்று வருகின்றனர்.
இந்த பல்கலைக்கழகத்தில் 64 பாடப்பிரிவுகள் உள்ளன என்பது அதன் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி அவர் செல்ல உள்ள இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய பொருட்களுக்கு நாளை முதல் கூடுதலாக 25% வரி விதிப்பு அமலுக்கு வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி உக்ரைன் போரை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி ஆகஸ்ட் 6 அன்று இந்திய பொருட்கள் மீது அபராதமாக 25% வரி விதியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்திருந்தார். இந்நிலையில் டிரம்ப் ஏற்கனவே அறிவித்தபடி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதிப்பதாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே உள்ள 25% வரியுடன் சேர்த்து இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் மொத்த வரி 50% உயர்ந்துள்ளது. அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு துறை மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் 27 அதிகாலை 12:01 மணி முதல் அமலுக்கு வரும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ரத்தினம் நகைகள், ஜவுளி, ஆடைகள், இறால் போன்ற இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி துறைகளை கடுமையாக பாதிக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆகஸ்ட் 26 முதல் 31ஆம் தேதி வரை சென்னையில் இருந்தும் மற்ற பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று 675 பேருந்துகளும், 28ஆம் தேதி 610 பேருந்துகளும் மற்றும் 31ஆம் தேதி அன்று கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 875 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு www.tnstc.in என்ற மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்யுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில்
நாட்டு துப்பாக்கி வைத்து மான் வேட்டையாட முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வனசரகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்ட நிலையில் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது துப்பாக்கியுடன் இருந்த ஒருவரை துரத்தி பிடித்தனர். மேலும் கைதான தனுஷ்கோடி என்பவரிடம் இருந்து நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த வனத்துறையினர் அவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய இருவரையும் வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிட பணியை அமைச்சர் ஆர் காந்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் பழுதடைந்து ஆங்காங்கே விரிசல் விட்டு மழைநீர் ஒழுகும் நிலையில் இருந்துள்ளது. இதனால் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு கோரிக்கை வைத்தார். அதைத் தொடர்ந்து ரூபாய் 5,90,00,000 மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய குழு அலுவலகம் கட்டுவதற்கு கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த தூய்மை பெண் பணியாளர் குடும்பத்திற்கு முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு நிதியுதவி வழங்கியுள்ளார். சென்னை கண்ணகி நகரில் சாலையில் நடந்து சென்ற பெண் தூய்மை பணியாளர் வரலட்சுமி மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து வரலட்சுமியின் 2 பிள்ளைகளுக்கு உயர்கல்வி வரை படிப்பு செலவை திமுக ஏற்றுக்கொள்ளும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதியளித்தார். இந்நிலையில் தமிழ்நாடு முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு வரலட்சுமியின் குடும்பத்தினரை சந்தித்து தனது ஆறுதலை தெரிவித்ததோடு ரூபாய் 25,000 காசோலையை வழங்கினார். விருதுநகரில் 9 புதிய பேருந்துகளை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு புதிய பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். அந்த வகையில் விருதுநகர் பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். திருப்பத்தூரில் விநாயகர் சிலை வியாபாரம் அமோகமாக நடைபெறுவதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் விதவிதமான விநாயகர் சிலைகள் அமோகமாக விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் ஜோலார்பேட்டை அருகே உள்ள கட்டேரி பகுதியில் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் 1/2 அடி முதல் 10 அடி வரை சிலைகள் அமோக விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் குழந்தைகள், பெரியவர்கள் சிலைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருவதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஜோலார்பேட்டை ஒன்றிய அமைப்பண்ணகரில் தொடர்ந்து இதோட 10 வருஷமா விநாயகர் சதுர்த்திக்கு சிலை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ட்ரெண்டிங் ஆஞ்சநேயர் விநாயகர், வீர விநாயகர், அந்த மாதிரி புது கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம். பொதுமக்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. வியாபாரமும் நல்லா போகுது. நாங்களும் மக்களுக்கு தேவையான குறைச்சி அவங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் கொடுக்குறோம். மற்றபடி இன்னும் 2 நாள் இருக்கு. நீங்களும் எல்லாம் ஆதரவு கொடுங்க. எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு துவக்க விழாவின் சார்பாக இரத்த தானம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் எம் யாக்கூப், மனிதநேய மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் SK சாகிர் உசேன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் திமுக, விடுதலை சிறுத்தை கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் நகர் பகுதிகளில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். சென்னையில் இன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் தனியார் தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யும் பணியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் தூயமேரி தொடக்க பள்ளியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் காலை உணவு விரிவாக்க திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொண்டார்.
நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதேபோல் திருப்பத்தூர் அரசு பூங்கா தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கம் துவக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தொடங்கி வைத்தார். மேலும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, திருப்பத்தூர் நகர செயலாளர் ராஜேந்திரன், திருப்பத்தூர் சேர்மன் சங்கீதா வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்றனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 74,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 9,355 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 74,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 130 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,30,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவின் மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 19 பேர் உயிரிழந்தனர். தெற்கு காசாவில் கான் யூனிஸில் உள்ள மருத்துவமனை காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. கட்டிடத்தின் 4வது தளத்தில் நடந்த தாக்குதலை அடுத்து அங்கு மீட்பு குழுவினர் விரைந்துள்ளனர். அப்போது மற்றொரு முறை தாக்குதல் நடத்தப்பட்டதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 4 பத்திரிகையாளர்கள் உட்பட 19 பேர் உயிரிழந்தனர். மேலும் தொடர் தாக்குதல் காரணமாக மருத்துவமனையில் பொருட்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குஜராத் மாருதி சுசுகி ஆலையில் மின்சார கார் உற்பத்தி துவக்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இந்திய பொருட்களுக்கு நாளை முதல் கூடுதல் வரி விதிப்பு அமல். அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.